ட்ரம்ஸ் லாகுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கிராமத்துக்குமே தலை கிராமமான அந்தநல்லூரில் தான் திருவிழா. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நம்ம இந்த அளவு செட்டு அக்னி செட்டி இது எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்காண்டி ஆற்றுக்கு போயிட்டோம். ஆற்றுக்கு போனதுக்கப்புறம் தான் இங்கே ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் கிடாவெட்டு கறி இருந்து தான் திருவிழா, 2வது நாள் கிடாவெட்டு கறி இருந்து தான் 2 நாள் மட்டும் தான் இங்கே திருவிழாவே. இங்கேருந்து இவ்வளோ கும்பலையுமே பார்த்தீங்கன்னா அந்த அக்னி செட்டி தீர்த்தவனம் பால் கூட இது எல்லாத்தையுமே அழைச்சி அந்த ரயில்வே கேட்டை தாண்டி ஏரியாவுக்குள்ள போயிட்டு கோயிலுக்கு போகிறதுக்குள்ள ஒரு வழி இருக்குது. 2 செட்டு வச்சு 2 செட்டுக்குமே இந்த கும்பல் பத்தில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கும்பல் க்ரௌடு இருந்தது. இவங்களை சமாளித்து கூட்டி வரதுக்குள்ள கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வெறும்பாடுன்னு சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஃபோர்ஸையும் பார்த்ததில்ல, கும்பலையும் பார்த்ததில்ல. சரியான கும்பல். நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து தீர்த்தோட பால் கூட எல்லாத்தையுமே முன்னாடி தீக்குழி போட்டிருந்தாங்க. அந்த தீக்குழி வெளியே யாரையும் கொண்டு போயிட்டு சாமிட்டு சேர்த்துட்டாங்க. இதை விட பார்த்தீங்கன்னா இன்னும் மெயினான ஹைலைட்லாம் அடுத்தடுத்த பார்ட்டில் வரும். ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாமி ஊர்வலம் போகிறப்ப இந்த கரகத்தில் இருக்க மாதிரி சாமியும் நகையும் எந்த ஊர்லையுமே பார்த்ததில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக பிரம்மாண்டம்னு சொல்ல முடியாது. அதை பார்க்குறப்ப அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நோட் பண்ணி பார்க்குற அளவுக்கு நைட்டு ஊரை சுற்றி முடிச்சுட்டு ஏரியாவுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்தோம். அந்த கரகம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் கிடாவெட்டு கறி இருந்து, 2வது நாள் கிடாவெட்டு கறி இருந்து, தாங்காதரா சாமி